கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியவசன நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை சத்தியவசன ஊழியர்கள் ஸ்தாபனத்தின் சார்பிலே நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எங்களை குறித்து மற்றவர்கள் என்ன அபிப்பிராயம் சொல்கிறார்கள் என்று கேட்பதில் உண்மையாகவே ஒரு விருப்பம் உண்டு, ஒரு ஆவல் உண்டு. அநேகமாக மரண வீடுகளுக்கு போனால் அங்கே புகழுரைகள் பேசுவார்கள், ட்ரிபியூட் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் மரித்து போன அவர்களை குறித்து எல்லாரும் நல்ல காரியங்களை நிறையவே சொல்லுவார்கள். அப்பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் பொழுதுமெல்லாம் இப்படி பேசியிருப்பார்களா என்றெல்லாம் யோசிப்பேன். நான் மரித்தா பிறகு இவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படி என்றும் யோசனை வரும். பிரியமானவர்களே, மனுஷன் இன்றைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு இன்னொன்று சொல்லுவான். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? அவர் என்னை குறித்து இன்றைக்கு பேசுவாரானால் என்ன சொல்லுவார்? அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதை குறித்து நாங்கள் சிந்திப்பதில்லை. நாங்கள் மனுஷரை குறித்து தான் கூடுதலாக நாங்கள் பார்க்கிறதுண்டு. நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தாசர்கள் பலரை குறித்து அவர் சாட்சி சொன்ன பல காரியங்களை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். அதிலே முக்கியமாக ஒருவரை குறித்து கர்த்தர் சொன்னதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே தேவாதி தேவன் ஒருவரை குறித்து சாட்சி சொல்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அது என்ன தேவனுக்கு பயப்படுதல்? அவர் எனக்கு தண்டிப்பார், ஆயினாலே நான் இதை செய்ய வேண்டும், ஜபிக்காவிட்டால் அவர் கோபிப்பார், அதுக்காக ஜபிக்க வேண்டும் என்பதா தேவ பயம்? இல்லை. தேவ பயம் என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு மனசோடு, நிபந்தனைகள் எதுவுமின்றி முழு மனதோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் தேவ பயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்துவதாகும். இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் தேவ பயம் என்பது விசுவாசமும் கீழ்ப்படிவும் ஒன்றிணைந்து வெளிப்படுகிற செயற்பாடு தான் கீழ்ப்படிவு. இந்த அறிக்கையை, இந்த சாட்சியை கர்த்தர் யாருக்கு சொன்னார் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நான் வெளிக்கிட்டு வா, புறப்பட்டு வா, உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை விட்டு வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அழைத்து அனுப்பும் பொழுது அவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அப்படி நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கூடாக உன் சந்ததிக்கூடாக பூமி எங்கும் உள்ள சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லித்தான் கூப்பிட்டார். அப்படி அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயசாகி இருந்தது. ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கேள்வி ஒன்றுமே கேட்கல. ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். அது பெரிய ஒரு கதை, உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக இந்த இடத்துல தியானிக்கலாம். கர்த்தர் சொன்னபடி அவர் புறப்பட்டு போய் கர்த்தர் சொன்ன கானான் தேசத்தில் அவர் வசிக்க ஆரம்பித்த பிற்பாடும் குழந்தை பிறந்ததா? இல்லை. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு மகன் பிறக்கிறான். 100 வயது. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது. யோசிச்சு பாருங்களேன். இந்த வாக்கு பெற்ற ஆபிரகாம் 25 ஆண்டுகள், வாக்கு பெற்ற பின்னர் 25 ஆண்டுகள் அவன் காவல் இருக்க வேண்டி, பொறுமையோடு காத்திருக்க வேண்டி இருந்தது. அவர் இருந்தார், சந்தேகப்படலை. அதுக்கு பிற்பாடு ஒரு மகன் பிறந்த பிற்பாடு கூட ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு சோதனை வருது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார், உன்னுடைய செல்ல மகன் இருக்கானே, உன்னுடைய ஒரே மகன் இருக்கானே, சில சமயம் உன்னுடைய ஒரு மகனை பலியிடு என்று சொல்லியிருந்தால் இஸ்மவேலை பிடித்து கொண்டு வந்து பலியிட்டிருப்பாரோ என்னமோ. ஆனால் இஸ்மவேலை வீட்டால் துரத்தி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்கிறார், உனக்கு உயிருக்கு உயிர் என்று நீ சொல்லி இருக்கிறியே, ஏக சுதன் என்று சொல்லி இருக்கிறியே, அவனை கொண்டு வந்து நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அவனை எனக்கு பலியிடு. சும்மா பலி இல்லைங்க, தகன பலியிடு என்று சொல்லிப்பட்டார்.
அவர் சொன்ன அந்த மோரியா மலைத்தொடர் ஆபிரகாம் இருக்கிற இடத்திலிருந்து ஏறத்தாழ 3 நாட்கள் பயணம் போக வேண்டும். எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு? சந்தேகம் வருமா வராதா? சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே கர்த்தர். தந்த ஒரே மகனையும் பலியிடு என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் ஒரு கதையை ஒரு மர வார்த்தை பேசலைங்க. அங்கே தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் எழும்பி நிற்கிறது. அதோடு சேர்ந்து விசுவாசத்தோட கீழ்ப்படிவும் அவருக்குள்ளே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியோடு கூட ஆலோசிக்கவில்லை. பலிக்கு தேவையான சகல காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி வேலைக்காரரையும் அழைத்து கொண்டு பலியிடப்பட வேண்டிய மகனையும் அழைத்து கொண்டு, இப்பொழுது மகன் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 11 வயதுக்கு வந்திருப்பான் என்று நினைக்கிறேன். அவன் கேள்வி கேட்குறான், அப்பா எல்லாம் கொண்டு போகிறோமே, பலியாடு எங்கேப்பா? அது கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி இருக்கு ஒரு மனுஷ தந்தையாக ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவு பாரப்பட்டிருக்கும் என்றதை நாங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் வாய் திறந்து ஒரு அவிசுவாச கதையும் அவர் பேசவே இல்லை. அமைதியாக போகிறார். அவருக்குள்ளே ஒரு பலன் இருந்தது. கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்வார். அந்த இடத்துக்கு போனாச்சு. 3 நாள் பிரயாணம். அந்த வேலைக்காரெல்லாம் கீழே விட்டுட்டு மலை உச்சிக்கு போகிறார். நாங்கள் போய் கர்த்தரை ஆராதித்து திரும்பி வருவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கையை சொல்லிட்டு போகிறார். திரும்பி வருவோம் என்று சொல்லிட்டு போகிறார். ஆனால் போகிறது மகனை தகன பலியிட. இப்படி திரும்பி வருவோம் என்று நினைத்தார் என்றதை நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும். இங்கே தாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். வெட்டி போட்டும் வரையில் அது வெட்டினாலாவது துண்டுகள் ஒன்றாகி அந்த மகன் எழுந்திருக்கலாம். இல்லை, நெருப்பு மூட்டி தகன பலியிட வேண்டும், சாம்பலாக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தரால் மனுஷனை படைக்கவும் முடியும். சாம்பலா போன அந்த மனுஷனுடைய சாம்பல் இருந்து அதே மனுஷனை திரும்பவும் கொண்டு வரவும் முடியும் என்று இந்த ஆபிரகாம் உள்ளத்துக்குள்ளே விசுவாசித்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்க அவனுக்கு மனசு வந்திருக்காது. கர்த்தர் சொன்னபடியே பலிமேடையை செய்கிறா. மகனை கட்டி படுத்தி விட்டான். ஈசாக்கு கூட வாய் திறந்த ஒரு பேச்சும் பேசலை. இவர் சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் எப்படியாவது உயிர்த்தெழுத பண்ணுவார் என்று ஆபிரகாம் நினைத்திருக்கலாம் என்று. இல்லைங்க, அவன் தகன பலியிட அவன் ஆயத்தமாக இருந்தான். கத்தி எடுத்து வெட்ட போன நேரத்தில் கர்த்தர் அங்கே மறைக்கிறார், தடுத்து நிறுத்துகிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். வந்தது ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு சோதனை. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் காட்டின ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலி செலுத்தி அவன் அந்த பலியை நிறைவாக்கின பொழுது திரும்பவுமாக கர்த்தர் ஒரு அறிக்கை சொல்லுகிறார். அதையும் வேதாகமத்தில் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று இதனாலே வெளிப்படுத்தி இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வாயினாலே ஆபிரகாமுக்கு ஒரு சாட்சி வருகிறது. இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவர் எங்களிடத்தில் இப்படி ஒரு காரியத்தை கேட்டால் நாங்கள் செய்வோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களோட சொந்தமான ஆசைகள், சுய இச்சைகளை சில வேளையில் நாங்கள் விட வேண்டி வரும். அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா என்றுதான் என்னுடைய கேள்வி. அங்கேதான் கீழ்ப்படிவு அங்கே தான் வருகிறது. தேவ பயம் அங்கே தான் உருவாகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா, அல்லது மனுஷருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? உலகத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிறதை விட்டு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா? இந்த காலையில் நானும் நீங்களும் இதைத்தான் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிட நம்பி அவருடைய வார்த்தைக்கு முழு மனசோடு கீழ்ப்படிந்து
கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே செய்வார் என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் குறித்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்வார். இந்த சாட்சி நிலையான சாட்சி. இது உயிருள்ள வரையும் நிலைத்திருக்கும். நாங்கள் மரித்தாலும் நிலைத்திருக்கும், நித்தியத்திலும் நிலைத்திருக்கும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கீழ்ப்படிவிலும் விசுவாசத்திலும் உறுதியாக இருக்க போகிறோமா? அல்லது 4 பேர் என்ன சொல்லுவாங்க என்ற பயத்தில் உலகத்துக்கும் மனுஷருக்கும் பயந்து தேவனை துக்கப்படுத்த போகிறோமா? சிந்திப்போம், எங்களை ஒப்புக் கொடுப்போம்.